சார் இப்போ நீங்க வந்து பாகிஸ்தான் கூட வந்து இந்தியா போர் தொடுக்கல, தீவிரவாத அமைப்புகள் தீவிரவாத இதைத்தான் தெளிவுபடுத்தணும். இப்ப நீங்களா உங்களை போன்ற ஊடகவியாளர்கிட்ட நான் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னவென்றால், என்னங்க இது வந்து பாகிஸ்தான் மீது நம் தொடுக்கப்பட்ட போர் அல்ல. அப்போ சிந்து நதி நிறுத்துறது அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் மக்களும் சிந்து நதி வந்து இப்ப நம்ம வந்து சிந்து தண்ணியை கொண்டு போய் அவன் தலையில ஊத்துனா அதுக்கு அராஜகம். எங்க ஊர்ல வர தண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எங்க ஊருக்காரன் ஏன்டா சுட்டேன், நான் தண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு ஒரு புரிய வைக்கிறேன். அப்போ அந்த பாகிஸ்தான் மக்கள் அங்க இது பண்ண மாட்டாங்க. அமைதியான முறையில நியாயமான அமைதியான போரா, அமைதி போர் தாங்க. அமைதி போர். இப்ப மகாத்மா காந்தி என்ன போர் எடுத்தாரு? அகிம்சை போர் தானே எடுத்தாரு. இந்தியா வந்து எப்பவுமே வந்து இவ்வளவு பெரிய இந்தியாவை உருவாக்கின மகாத்மா காந்தி போன்றவர்கள்லாம் வந்து அகிம்சையின் அடிப்படையில் தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுதான் இந்தியாவுடைய பெருமையை. அதே மாதிரியான அகிம்சை இதுவரைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். ஏனென்றால் நீங்க எங்க ஊர்ல இருந்து 4 நதிகள்ல இருந்து வர்ற தண்ணியை வச்சுதான் நீ விவசாயம் பண்ற. ஒரு வாரம் நான் தண்ணி அனுப்பலாம் உனக்கு எவ்வளவு சிரமம் பாடுறேன் அப்படி. சரி, நான் வந்து நீங்க வந்து 900 கோடி ரூபாய் தான் வந்து உங்க நாட்டில இருந்து பொருட்கள் என்கிட்ட வருது. நான் 6000 கோடி ரூபாய்க்கு உனக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். என்னங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்றேன். எங்க ஊர்ல இருந்து பொருட்கள் வரலைன்னா நீங்க சாப்பிட முடியாது.